வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் அண்டு நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸ் வந்து நாங்கள் லிங்க் பண்ணியிருக்கோம். ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னா, புதுசாலாம் நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நீட் எக்ஸாம் நடக்குது, ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துக்கிருக்கேன். பர்சனலாகவும் சரி, வீடியோ மூலியமாகவும் சரி. என்னதான் வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலும் அப்டேட்டடாக நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில்டாக கம்ப்ளீட்டாக வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நமக்கு தெரியுதா தெரியலான்றத இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் எனக்கு இதெல்லாம் தெரியும் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை அரைகுறையாக தெரிஞ்சாலும் சரி, சுத்தமாக ஒன்றுமே தெரியல, நான் இந்த வருஷம் தான் சார் நீட் எக்ஸாம் எழுதிருக்கேன், ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நான் இந்த வருஷம் தான் என் பிள்ளைக்கு வந்து நான் அட்மிஷன்ஸ் போட போகிறேன் MBBS BDS, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். தாராளமாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், கடைசி வரையும் பாருங்கள். அதாவது நீங்க நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து அப்ளிகேஷன் போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவுன்சிலிங்னா என்ன, ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்னா என்ன, இதை பத்தி நான் வந்து பேசிக்கா சொல்றேன். ஸ்டேட் கவுன்சிலிங்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட். இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நான் தமிழ்நாட்டை வச்சே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து ஒரு தமிழ்நாடு நேட்டிவ், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ்நாடு நேட்டிவ்னால எனக்கு தமிழ்நாட்டிலையும் நான் வந்து MBBS அட்மிஷன் பண்ணிக்கலாம், ஆல் இந்தியா கோட்டாலையும் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் ஒரு எக்ஸாம்பிளுக்கே தமிழ்நாடே வச்சுக்கோங்க, ஒரு 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, ஒரு ESI காலேஜ், 37 கவர்மெண்ட் காலேஜஸ், ஒரு 22 செல்ஃப் ஃபைனான்சிங், ஒரு 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. எக்ஸாக்டா சொல்லலை, ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 13-14 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எந்தெந்த காலேஜஸ்லாம் எந்த கோட்டா கீழே வரும், எந்தெந்த காலேஜஸ்லாம் எந்த கோட்டா கீழே வராது. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாடு வச்சே சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்து 37 கவர்மெண்ட் காலேஜஸ் வரும். அந்த 37 கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய 85% சீட்டு, அதாவது ஒவ்வொரு காலேஜஸ்லயும் 85% சீட்டு வந்து தமிழ்நாட்டு கீழே வந்துடும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 37 கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து MCC ஆல் இந்தியா கோட்டா. ஸோ அவங்க தான் வந்து 15% சீட்டு. இவ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 சீட் இருக்குன்னா 15 சீட்டு, அதாவது 85 சீட் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. மிச்சம் 15 சீட்டை வந்து அந்த காலேஜுடைய சீட்டை ஆல் இந்தியா தான் நடத்துவாங்க எல்லா ரவுண்டுமே. அப்ப இப்படி வந்து 37 கவர்மெண்ட் காலேஜஸ்ல எத்தனை டோட்டல் சீட் இருக்கோ அதோடைய 15% சீட்டை வந்து ஆல் இந்தியாவுக்கு கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 85% தான் ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஓகேவா? அப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டு கீழேயும் என்னென்ன காலேஜஸ் கவுன்சிலிங்ல வரும்னா, இப்ப தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய 85% சீட்டு வந்து கவுன்சிலிங்ல வந்துடும். மிச்சம் 15% ஆல் இந்தியா போயிடும். அப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து 85% வந்து ஸ்டேட்டுக்கு வரும், மிச்சம் 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு வரும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படி கிடையாது, வரவே வராது. எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் ஆல் இந்தியா கோட்டாக்கு போகும். அதாவது எல்லா ஸ்டேட்டுடைய கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய 15% சீட்டு மட்டும்தான் ஆல் இந்தியாவுக்கு போகும். ஓகேவா? செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எந்த காலேஜஸுமே அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் தான் நடத்துவாங்க, ஆல் இந்தியாவுக்கு போகாது. ஆனா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அப்ப எக்ஸாம்பிளுக்கு ராமச்சந்திரா, சவிதா, SRM இந்த மாதிரி காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து எதுக்கு கீழே வரும்னா MCC கீழே தான் வரும். MCCல இருக்கக்கூடிய இது வந்து பெய்டு மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கும். அப்ப அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே MCC கீழே தான் வரும், ஸ்டேட் கவுன்சிலிங் கீழே வராது. இந்த டவுட்ஸ் வந்து புரியாதவங்க கண்டிப்பா அந்த வீடியோல புரிஞ்சிருக்கும். அப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து MCC ஆல் இந்தியா கோட்டா கீழே 100% வந்துடும். அந்த 100%ல மேனேஜ்மெண்ட் சீட்டு NRIன்னு சொல்லிட்டு 2 விதமா ஸ்பிளிட் அப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்ல இவ்வளவுதான், ஆல் இந்தியா கோட்டா அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் இந்தியாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லா காலேஜஸும் வரும்.
அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எதுவுமே வராது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து அந்தந்த ஸ்டேட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த செல்ஃப் ஃபைனான்சிங் எந்த ஸ்டேட்டோடைய செல்ஃப் ஃபைனான்சிங்கும் ஆல் இந்தியா கோட்டா கீழே வராது, அதாவது எம்சிசி கீழே. அப்ப எம்சிசி கீழே கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய 15% சீட்டு வரும், டீம்டு யூனிவர்சிட்டியோடைய 100% சீட்டு வரும். அதுக்கப்புறம் ஜிப்மர், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர், எய்ம்ஸ், அதுக்கப்புறம் ஏஎஃப்எம்சி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியாவில் வரும். ஸ்டேட் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் சீட்டோடைய, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய 85% சீட்டு, செல்ஃப் ஃபைனான்சிங் 100% சீட்டு, ஏதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டி இருந்தா அது கீழே தான் வரும். ஸோ இவ்வளவுதான். இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்து வர வீடியோல இந்த கவுன்சிலிங் வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு ப்ராஸ்பெக்டாஸ் எப்படி ஸ்டார்ட் அப் ஆகும், எப்படி முடியும், எப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து ஆல் இந்தியா தான் நடத்துவாங்க. அதாவது ஆல் இந்தியா கோட்டா தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா வந்து ஆகஸ்ட் 3வது வாரம் தான் ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மந்த் எண்டு இல்லைன்னா ஆகஸ்ட் முதல் வாரம் தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அது ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். கொஞ்சம் மைண்ட் அவுட்டா நீங்க பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா புரியும். இது ஏற்கனவே இந்த கண்டென்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் சில பேருக்கு அறகுறையா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து சுத்தமா புரிஞ்சிருக்காது. அவங்களுக்கான இந்த வீடியோ தான் அது. ஓகேவா? இந்த வீடியோ பத்தின பதிவை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய வீடியோக்கள் நான் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்ஸ்.